மாய விளக்கும் சுட்டி பையனும். ஒரு காலத்தில் ஆனந்த் என்ற சுறுசுறுப்பான ஆனால் கொஞ்சம் சோம்பேறியான பையன் இருந்தான். அவனுக்கு எப்போதுமே விளையாட்டில் மட்டுமே ஆர்வம். ஒருநாள் ஆனந்த் தன் வீட்டுத் தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தபோது தரையில் புதைந்திருந்த ஒரு பழைய பித்தளை விளக்கு, அதாவது ஓல்ட் பிராஸ் லேம்ப் கிடைத்தது. அதை அவன் எடுத்து துடைக்க ஆரம்பித்தான். திடீரென்று அந்த விளக்கிலிருந்து புகை கிளம்பியது. அந்த புகைக்கு நடுவில் உயரமான பெரிய உடலுடை ஒரு பூதம் வெளிவந்தது. பூதம் சிரித்தபடி, "சிறுவனே, நீதான் என் எஜமானன். உன் 3 ஆசைகளை என்னால் நிறைவேற்ற முடியும்" என்றது. ஆனந்த் ஆச்சரியத்தில் வாயடைத்துப் போனான். இது ஒரு மாய விளக்கு! அவன் உடனே தனது முதல் ஆசையை கேட்டான். "எனக்கு நிறைய சாக்லேட்டுகள் வேண்டும். உலகின் மிகச் சிறந்த சாக்லேட் வீடு வேண்டும்." "ஆகட்டும்" என்று பூதம் சொல்லியது. அடுத்த நொடி ஆனந்த் முன் அனைத்தும் சாக்லேட்டுகளால் செய்யப்பட்ட ஒரு சிறிய வீடு தோன்றியது. ஆனந்த் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். அவன் தனது 2வது ஆசையை கேட்டான். "எனக்கு பாடசாலைக்கு போகவே வேண்டாம். எனக்கு பிடித்த புத்தகங்கள் அனைத்தும் வந்து தாமாகவே எனக்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும்." "ஆகட்டும்" என்று பூதம் கூறியது. பாடங்கள் தாமாகவே பறந்து வந்து ஆனந்தின் காதில் பேசத் தொடங்கின. முதல் 2 நாட்கள் இது வேடிக்கையாக இருந்தது. ஆனால் சிறிது நாட்களிலேயே ஆனந்துக்கு சோர்வு ஏற்பட்டது. சாக்லேட் வீடு அலுத்தது. புத்தகங்கள் தாமாக பாடம் சொல்வது போரடித்தது. தன் நண்பர்களுடன் விளையாடவோ பாடசாலைக்குச் சென்று கஷ்டப்பட்டு படிக்கவோ முடியாமல் அவன் தனிமையாக உணர்ந்தான். கடைசியில் ஆனந்த் தனது 3வது ஆசையை பூதத்திடம் கூறினான். "பூதமே, எனக்கு இந்த மாய வீடும் தானாக பாடம் கேட்கும் முறையும் வேண்டாம். எனக்கு திரும்பவும் என் நண்பர்களுடன் விளையாடவும் பள்ளிக்குச் சென்று கஷ்டப்பட்டு படிக்கவும் தான் பிடிக்கும். என் வாழ்க்கையை சாதாரணமாகவே திருப்பித்தா." பூதம் சிரித்தது. "மிகவும் நல்ல ஆசை" என்று சொல்லி எல்லாவற்றையும் பழையபடி மாற்றியது. ஆனந்த் அன்றிலிருந்து தன் வாழ்வில் கடினமாக உழைப்பதின் முக்கியத்துவத்தையும் நண்பர்களுடன் சேர்ந்து இருப்பதின் மகிழ்ச்சியையும் புரிந்து கொண்டான். நீதி: உழைப்பின்றி கிடைக்கும் ஏதிலும் உண்மையான மகிழ்ச்சி இருக்காது. இந்த கதை குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கிற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது. இங்கு வரும் கதாபாத்திரங்களும் நிகழ்வுகளும் கற்பனையே. நிஜ வாழ்க்கையுடன் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நன்றி.